இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? வட மாவட்டங்கள்ல தான் தளபதி விஜய்க்கு வந்து மாஸ் இருக்கு. தென் மாவட்டங்கள்ல வந்து அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. தென் மாவட்டங்கள்னாலே வந்து இந்த ஜாதி பேஸ்டாவோ மத ரீதியாவோ கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் கான்ட்ரவர்சியான அந்த இடங்கள் தான், மாவட்டங்கள் தான் இந்த தென் மாவட்டங்கள். அதாவது இந்த கோயம்புத்தூர், கரூர், ஈரோடு, சேலம்லாம் வந்து கொங்கு பெல்ட்டே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த கேஷ் பேஸ்டாக இருப்பாங்க. இந்த மத ரீதியான அப்ரோச்லாம் இருக்கும். தளபதி விஜய்க்கு அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வரவேற்புலாம் இருக்காதுன்னு, அது எங்களோட கோட்டைன்னு ஒரு 2 கட்சி வந்து மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கனவு கோட்டையை சுக்குடூராக உடைத்திருக்கிறார் நம் தங்க தளபதி அவர்கள். ஐயோ எப்பா, இந்த மனுஷனை எப்படி தான் கூட்டு போகணும் நீங்க சொல்லுங்களேன். எனக்கு இவங்க நிறைய பேர் சொன்னாங்க, இவருக்கு எதுக்கு ஒய் கேட்டகரி, இவர் அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு இவருக்கு ஒய் கேட்டகரி. இப்போ சொல்லுங்கடா, இவருக்கு ஏன் ஒய் கேட்டகரி, எதுக்கு ஒய் கேட்டகரின்னு இப்போ தெரியுதா? அந்த ஒய் கேட்டகரியே கம்மி. கட்டுப்படுத்த முடியுமா அந்த கூட்டத்தை? அன்பின் மிகுதியால ரோட் ஷோலாம் கிடையாது, திருவிழா. ஒரு 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 ஒட்டுமொத்த பல லட்சம் பேர் சேர்ந்து வேண்டிக்கிட்டு தேர் இழுத்தா எப்படி ஒரு கூட்டம் கூடுமோ அந்த மாதிரி ஒரு கூட்டம் ஏர்போர்ட்ல இருந்து அந்த காலேஜ் வரைக்கும் கூடியிருக்கு. அசாதாரணமான ஒரு கூட்டம். அந்த அந்த ஏர்போர்ட் விமான நிலையமே ஸ்தம்பித்து போற அளவுக்கான கூட்டம். முடியல. அங்க எங்களோட கட்சியோட பொதுச்செயலாளர் மைக்கை வச்சு கத்துறாரு, கண்ட்ரோல் பண்ண முடியல. அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இன்னமும் வந்து எங்களை வந்து ரசிகர்கள் சினிமா பார்க்கிற விசிலடிச்சாங் குஞ்சுகள் நினைக்கிறீங்களாடா நீங்க? அந்த அந்த கூட்டத்தை பார்த்தல, தொண்டனா வந்திருக்கான். ஒவ்வொருத்தரும் தோல்ல துண்டு போட்டுன்னு ஒரு தொண்டனா வந்திருக்கான். சினிமா ரிலீஸ் ஆகும் போது தியேட்டர்ல வந்து பாலாபிஷேகம் பண்ணி விசில் அடிக்கிறவன் கிடையாது எங்க தளபதி ரசிகர்கள். இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் தொண்டனா மாறி வாக்காளனாக வந்திருக்கான். அந்த இடத்துல வெறும் ஆண்கள் மட்டும் வந்தா பரவாயில்ல, பெண்களோட கூட்டம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த யூடியூப் சேனல் எடுத்து பாருங்க, ஒட்டு மொத்த டெலிகாஸ்ட் சேட்டலைட் மீடியாக்கள் மொத்தமே இன்னைக்கு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த வெயில்ல நிக்கிறாங்க மக்கள் வந்து, நாங்க விஜயை பார்க்க வந்திருக்கோம், முதல் முறையா நாங்க விஜயை பார்க்க வந்திருக்கோம்னு. அவ்வளவு கூட்டத்துல பார்க்க முடியுமா முடியாதான்னு கூட தெரியல அவங்களுக்கு. ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா, அந்த மனுஷன் முகத்தை பாத்திர முடியாதான்னு ஏங்குறாங்க. இதுதான் மாற்றத்திற்கான அறிகுறி. கார் எடுத்துட்டு போக முடியல, அந்த வேனு, அந்த பிரச்சார வாகனம் வேற எதுல கூட்டு போகணும்? ஹெலிகாப்டர் தான் கூட்டு போகணும் அடுத்த தடவை. உண்மையாலே நான் பயந்துட்டேங்க. ஒரு வேன்ல அவர் போறாரு, ரோட் ஷோ காட்டுறாரு, எல்லாத்தையும் பண்ணும்போது 2 பசங்க வேன் மேல ஏறி நின்று தளபதி கிட்ட போய் நிக்கிறாங்க. வேற எவனா இருந்தா பேனிக் ஆயிருப்பாங்க, ஒண்ணு திட்டி இருப்பாங்க, இல்ல பேனிக் ஆயிருப்பாங்க, எதனாச்சும் ஒண்ணு பண்ணி இல்ல டக்குன்னு வேனுக்குள்ளையாச்சும் போயிட்டு இருப்பாங்க, பதட்டப்பட்டிருப்பாங்க. அந்த சுச்சுவேஷனையும் வந்து தளபதி அவர்கள் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணி அந்த பசங்களை ஃபர்ஸ்ட் வந்து ஆத்வாசப்படுத்தி அவங்களுக்கு துண்டை போட்டு இறங்குங்க பண்ண அவ்வளோ அழகா மெச்சூர்டா சூப்பரா பேலன்ஸ் பண்ணாரு. ஒரு பையன் ஏறதை பார்த்து 2-3 பேர் ஏறாங்க. வேற யாராக இருந்தாலும் அந்த இடத்துல பேனிக் ஆயிருப்பாங்க. தயவு செய்து சொல்றேன், அந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு காரியத்தையும் பண்ணாதீங்க. இந்த துண்டு தூக்கி போடுறது, இந்த வேன் மேல ஏறி நிக்கிறது, அவர் நமக்காக வராரு, நம்ம கஷ்டங்களை சரி பண்றதுக்காக வராரு, நம்மளோட பிரச்சனைகளை சரி பண்றதுக்காக அவர் வராரு களத்துக்கு. அவரு நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதன் தான், புரியுதுங்களா? அவரை வந்து நம்மளை நோக்கி வர ஒரு மனிதனை பார்த்து நீங்க வந்து இப்படி ஏறுறது, ஒரு பேனிக் உண்டு பண்றதெல்லாம் வந்து நாளைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்துல போய் முடியும். அதனால அன்பின் மிகுதியில பண்றோம், அதை நம்ம தவறு சொல்ல. பட் அந்த மாதிரி வேணாம். ஒருத்த மரத்துல இருந்தெல்லாம் விழுறான் கீழே. நமக்கு உயிர் ரொம்ப முக்கியம். தளபதி எங்கேயும் போக போறது இல்லை, இங்கதான் இருக்க போறார், நம்ம கூட தான் இருக்க போறார், நமக்காக பேச போறார், நமக்கான அரசியல் தான் அவர் முன்னெடுக்க போறார். ஆனா இந்த மாதிரி சில விஷயங்களை தவிர்த்துங்கன்னு தான் நான் சொல்ல வருவேன். என்ன கூட்டங்க, ஃப்ரேமு எத்தனை ஃப்ரேமு, மக்கள் வெள்ளத்துல கார் நகர மாட்டுது முன்னாடி. அப்படி ஒரு ரஷ்ல இன்ச் பை இன்ச்சுன்னு அந்த வேன் நகர பசங்க பெண்கள் கூட்டம் வாரத்துல தலைவனை அப்படி ரிசீவ் பண்றாங்க. ஒட்டு மொத்த கொங்கு மண்டலமே அதிர்ந்து போயிடுச்சு இன்னைக்கு. என்னடா இது, ஜோசப் விஜய்னு சொன்னோம், மத அரசியல் பண்றாருன்னு சொன்னோம், சாதி அரசியல் பண்றாருன்னு சொன்னோம். இன்னைக்கு நம்ம கோட்டைன்னு சொல்லக்கூடிய உங்க ஏரியாலே உள்ள பூந்து உங்க ஆட்டம் காட்ட வச்சாராங்க தளபதி. இதுதான் எங்க மாசு, இதுதான் மக்கள் எழுச்சி. இதெல்லாம் பார்த்து பல பேருக்கு ஒரு பயத்தையும் அச்சத்தையும் நிச்சயமா உண்டு பண்ணியிருக்கும். இது இன்னைக்கு நடந்தது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவமா தான் பாக்குறேன். இவர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்காரு, வெளியே வரமாட்டாருலாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க ஒரு மிகப்பெரிய பதிலடி. அதுவும் கொங்குல ஸ்டார்ட் பண்ணாரு பாருங்க. அதுவும் என்ன மாதிரி மாநாடு, பூத் கமிட்டி ஏஜென்ட் எவ்வளவு முக்கியமானவங்க, அவங்களுக்கான பணிகள் என்ன, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பூத்துக்கள் இருக்கு, எத்தனை பூத்தை வந்து ஏஜென்ட்டை வந்து நாங்கள் நியமிச்சிருக்கோன்றதை பற்றியெல்லாம் ஒரு கலந்தாய்வு செய்யக்கூடிய ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இது. ஆலோசனை கூட்டமா ஏங்க? இது மினி மாநாடுங்க.
இது தளபதியை பேச போக சொல்றாரு. இது எனக்கு பார்த்தா ஒரு கருத்தரங்கம் ஆலோசனை பண்ற ஒரு இடம் மாதிரி தெரியல, இது ஏதோ மிகப்பெரிய ஒரு வேற மாதிரி ஈவெண்ட் மாதிரி தெரியுதுன்னு தளபதியே சொல்றாரு. கட்டுப்படுத்த முடியல, மைக்க வாங்கி பேசுறாரு. அந்த இடத்துல ஒயர் இருக்கு, நகருங்கன்றாரு. ஒரு ரசிகன் மேலே அவர் காட்டக்கூடிய அந்த அக்கறை, அந்த பரிவு, அங்க போவாதீங்க, அந்த இடத்துல கரண்ட் போகுது, தயவு செய்து நவுந்து வாங்கணும் மைக்க பிடிச்சி ரெக்வஸ்ட் பண்றாரு. அந்த அளவுக்கு வந்து அவர் அந்த தொண்டர்கள் மேல வந்து அவ்வளோ ஒரு பாசத்தின் மிகுதியில் அவர் அவ்வளோ விஷயங்கள் பண்றாரு. அவர் எல்லாம் நமக்காக பண்றாரு. தயவு செய்து அவரை பார்க்குற ஆர்வம் நமக்கு இருக்கு, பட் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னு தான் நான் சொல்ல வருவேன். தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து 35,000 பூத்து கமிட்டிகள் இருக்கு. அந்த 35,000 பூத்துக்கள்ல வந்து 70,000 பூத்து ஏஜென்ட்டை நம்ம நியமிக்கணும். அதுக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எத்தனை பூத்துகள் வருது, அதுல ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர், ஏன்னா நம்ம ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமமான முறையில் வந்து அந்த வழங்கணுன்றது தான் நம்மளோட கட்சியின் கொள்கை நிலைப்பாடு எல்லாமே. அதனால இந்த பூத்து ஏஜென்ட்டுகளுக்கு வந்து எந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ண போறோம், எப்படி கொண்டு போக போறோம், அந்த பூத்துனா என்ன, அங்க நமக்கு என்ன வேலை இருக்குன்றதை பத்திலாம் ஒரு கலந்தாய்வு ஆலோசனை கூட்டம் தான் இன்னைக்கும் நாளைக்கும் நடக்குது. அதை பத்தின ஒரு புரிதல், தெரிஞ்சு இருப்பாங்க, தெரியாதவங்க இருப்பாங்க, அதை எப்படி கொண்டு போகணும்னு தெரியாதவங்க இருப்பாங்க, அங்க நமக்கு என்ன வேலை இருக்கும்னு தெரியாது, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் சொல்லுவாங்க. இவங்களுக்கு அதை பத்தி என்ன தெரியும், கிண்டல் பண்றது. ஒரு விஷயத்த தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறோம், தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, அங்க என்ன ஒர்க் நடக்கும், அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன பிறக்கும் போதே நீங்க பூத் ஏஜென்ட்டா பிறந்தீங்களா, பிறக்கும் போதே நீங்க என்ன பேச்சாளராக பிறந்தீங்களா? எனக்கு புரியல. தெரிஞ்சுக்க போறாங்க, பசங்க வர போறாங்க, இளைஞர்கள் உட்கார போறாங்க. நாளைக்கு இந்த இளைஞர்கள் தான் நாளைக்கு இந்த தமிழ்நாட்டுக்கான மாற்றத்தை கொண்டு வர போறாங்க. 70,000 பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸா ஆல்ரெடி எல்லாம் ஃபைனலிஸ்ட் முடிஞ்சுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்டங்கள்லயும் திமுக அண்ணா திமுகவுக்கு இணையானலாம் இல்ல, அதற்கும் ஒருபடி மேலேயே கட்டமைப்பை பலப்படுத்தணும். ஏன்னா ஒரு போருக்கு நம்ம போறோம்னா நமது பலம் என்ன, பலகீனம் என்ன என்பது நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். எப்பவுமே எதிரியோட பலத்தை நம்ம ரொம்ப சாதாரணமா எடை போற்றக்கூடாது. அதுவும் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக இந்த இரண்டு கட்சிகளும் எந்த அளவுக்கு வந்து தன் கட்சியின் கட்டமைப்பை வச்சிருக்காங்க, பதவி பலம், பண பலம், அது எப்படியெல்லாம் இந்த எலெக்ஷன்ல ஒர்க் ஆகும், இவங்க எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் இவங்க ஒர்க் பண்ணுவாங்க, இந்த பூத் ஏஜென்ட்டுக்கு என்ன மாதிரியான வேலைகள் பார்ப்பாங்க. அதாவது காலையில ஓட் போலிங் ஸ்டார்ட் ஆகி 7 மணி 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்களேன், 11 மணி வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி போகும். 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ள வேற மாதிரி ஒரு விஷயம் போகும். 1 மணிலேருந்து 4 மணி, அந்த 4 to 5 கடைசி டைம் இருக்கு பாரு, அப்போ ஒரு ஜிக்ஜாக் வேலை நடக்கும். அதெல்லாம் வந்து பூத்துக்குள்ள இருக்கிற ஏஜென்ட்டுகளுக்கு தெரியும். இதெல்லாம் காலகாலமா நடக்கிற ஒரு விஷயம். அது அதெல்லாம் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காகத்தான் ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவங்களும் அவங்க ஆட்களை உள்ள உட்கார வைப்பாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே தவிர பல பூத்துகள்ல வந்து பார்த்தோம்னா மெஜாரிட்டியா இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. வேற எந்த ஒரு பூத் ஏஜென்ட்டும் ஒரு சில இடங்கள்ல நாம் தமிழர் பிஜேபி ஆட்கள்லாம் ஒரு சில இடங்கள்ல இருப்பாங்க. ஆனா தமிழ்நாடு ஃபுல்லா அவங்க இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை அவங்க பார்த்துருக்க முடியாது. தில்லுமுள்ளு செய்ய முடியுமா, ஏமாத்திர முடியுமா? இப்போ அந்த ஏரியா ஆட்களை அங்க இருக்கக்கூடியவங்களே வந்து பூத் ஏஜென்ட்டா மாத்தி அங்க உள்ள உட்கார வைக்கிறோம். வெற்றி நமதே, பாதை இருக்கு, நேர்மை இருக்கு, துணிவு இருக்கு, நெஞ்சில தில்லு இருக்கு, நமக்கான களம் இருக்குன்னு நம்ம தளபதி அழகா சொல்லிட்டார். அதை நல்லா புரிஞ்சுங்க. எப்படி ஹேண்டில் பண்ணணும், அங்க இருக்கவங்க யாரு, ஒவ்வொரு வார்டா ஏன் தளபதி ஒவ்வொரு வீட்டுக்கு ஏன் போக சொல்றாருன்னா, அதுவும் இந்த பூத் ஏஜென்ட்டை ஏன் போக சொல்றாரு, அது நல்லா புரியுதா உங்களுக்கு? நீங்க ஒரு வார்டில் இருக்கீங்க, உங்களோட வார்டு நம்பர் 26ன்னு வச்சுக்கீங்களேன். அந்த 26 வார்டில் 4 தெரு இருக்கு. 4 தெருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது உங்கள் முகம் அங்க பதிவாகும். அங்க இருக்கவங்களோட முகமும் உங்க மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகும். இவர் இந்த தெரு, இவர் 2வது தெரு, இவர் 3வது தெரு, 3வது தெருல இவர் பேரு, இவருக்கு 2 புள்ள, இவங்களுக்கு ஒய்ஃப் இருக்காங்க, இதுல 4 பேர், இந்த வீட்டுல 4 ஓட்டு. அதை நீங்க அவங்க ஓட்டு போடும் போதே நீங்க அங்க டிக் பண்ணிக்கலாம். அதனால இவங்க இந்த தெருல தான் வராங்கன்றதை நீங்க உறுதிப்படுத்திக்கலாம். அதனாலதான் ஒவ்வொரு தெருலையும் போயிட்டு மக்களை சந்திங்கன்றாரு. வெறும் ஓட்டுக்காக மட்டும் இல்ல, அவங்களோட குறைகளையும் கேட்க சொல்லியிருக்காரு. அந்த குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணணும். சரி பண்றதுக்கான வேலை, அதுக்காக தான் நாங்கள் அரசியல் வந்திருக்கோம். இத்தனை நாள் ஃப்ராடு பண்ணி ஏமாத்தி பொய் சொல்லி ஆட்சியை பிடிச்சிட்டீங்க, இதுக்கு மேல அதை நாங்கள் செய்ய விட மாட்டோம். அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜான்றாரு. யாரு? நம்ம தளபதி. அதுக்கு இனி வாய்ப்பு உண்மையாலே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி உள்ள வந்துட்டாங்கன்னா, ஜல்லிக்கட்டுல நீங்க பார்த்துருப்பீங்க, ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஒண்ணு கூட்டாங்க, நீதி கிடைச்சது. அந்த மாதிரி இந்த 2 ஊழல் கட்சிகளுக்கும் மாற்று சக்தி வேணும்னு பல வருடமாக பல மக்கள் வந்து துடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, அவர்களுக்கு குரலாக அவர்களுக்கான ஒரு ஒளியாக நம் தளபதி அவர்கள் வராருன்னும் போது, அந்த ஒட்டுமொத்த இளைஞர்கள் சக்தி ஒண்ணு கூடுதுன்னும் போது, ஒருத்தன் வரானா, ஒரு இளைஞர் வரானா, அவன் பின்னாடி 10 பேர் வரான்னு அர்த்தம். அவன் குடும்பம் வருதுன்னு அர்த்தம். அவன் நண்பர்களை கொண்டு வரான்னு அர்த்தம். அப்படி நம்ம குடும்பம் ரொம்ப பெருசு.
ஆல்ரெடி நமக்கு நம்ம குடும்பம் பெருசு தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும் பொழுது இந்த 26 என்பது வெற்றி வந்து நமக்கு ரொம்ப வெற்றிக்கனி உள்ளங்கையில் என்பது போல நமக்கு இருக்கு. ஆனாலும் நம் களத்தில் இறங்கி பணி செய்து மக்களை சந்தித்து பல வேலைகள் பண்ணணும். அதுக்கு இந்த பூத் ஏஜென்ட்டுகளுக்கான அந்த பயிற்சி பட்டறை ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குன்றதுக்காண்டி தான் இந்த சில விஷயங்கள்லாம் முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனி தொடர்ந்து பல விஷயங்கள் நடக்க போகுது. மண்டல வாரியான மாநாடுகள், தெருமுனை கூட்டங்கள், பிரச்சாரங்கள் சொல்லி பல விஷயங்கள் இருக்கு. இவரை கூட்டுக்கிட்டு கோயம்புத்தூர் வந்ததுக்கே இந்த பாடு படுத்திட்டானுங்களே, இன்னும் இந்த மதுரைக்கார பசங்களை நினைச்சாதான் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அலப்பறை பண்றதுக்குன்னே பிறந்தவங்க மதுரைக்காரங்க. அவங்க கிட்ட இந்த ரோட் ஷோவை கூட்டு போய் நிக்க வச்சா அவங்க ஒரு மீம் கூட நான் பார்த்தேன். மாப்பிள்ள அந்த வேனு அவ்வளவு பெரிய வெயிட்லாம் இல்ல மாப்பிள்ள, 10 பேர் சேர்ந்து தூக்கின்னு போயிடலாம் மாப்பிள்ளன்ற மாதிரிலாம் வந்து மீம்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாசக்கார பயிலுவ மதுரைக்கார பயிலுவ. அப்படி இவரை எப்படி கொண்டு போகணுன்றதே ஒரு மிகப்பெரிய டாஸ்க். நிறைய பேர் சொல்லுவோம் விட்டு விட்டு வர மாட்டார். பாத்தீங்கல்ல எப்படி சொல்லுங்க, நம்மளால முடியுமா? அந்த கூட்டத்தை பார்த்தா எனக்கே பதறுதுங்க. அவர் ஒரு மனுஷன் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாரு? பண்றாரு, முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் பண்றாரு. பட் இருந்தாலும் அவர் யாரை நம்பி வராரு? அவருக்கான இந்த ஒய் இசட்டு, இந்த செக்யூரிட்டி, இவங்கெல்லாம் அவருக்கு பாதுகாப்பு. அந்த லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் தாங்க எங்க தலைவனுக்கு பாதுகாப்பு. நாங்க தான் அவருக்கு பாதுகாப்பு, வேற யார் பாதுகாப்பு கொடுக்கணும்? பட் இருந்தாலும் ரொம்ப கண்ட்ரோல்டா அவரை நம்ம பேலன்ஸா கொண்டு போக வேண்டியது நம்மளோட கடமை. தொடர்ந்து நம்ம இது போன்ற பல விஷயங்கள் செய்யணும். கிரவுண்ட்ல இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒவ்வொருத்தரும் வீடு வீடா போங்க, ஓட்டுக்களை மாற்றத்துக்கான வேலைகளை பாருங்க. இந்த 26 என்பது நமக்கு நிச்சயமாக நடக்கணும். பல பேர் வந்து இந்த பொய்யான பிரச்சாரங்கள்லாம் வர பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து பொய்யான சில நரேஷன்ஸை வந்து கிரியேட் பண்றதுக்கான வேலையெல்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா ஏடிஎம்கே பலவீனப்பட்டு கிடக்கு. ஏடிஎம்கே வந்து பல தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து 10 12 தேர்தல் கிட்ட வந்து எடப்பாடி அவர்கள் தலைமையில் நடந்து அந்த தோல்வியை சந்திச்சிருக்காங்க. பிளவுபட்டு கிடக்கு, பலவீனமாக கிடக்கு. அவங்களுக்கு தான் விஜய் தேவையை தவிர எங்களுக்கு எடப்பாடி தேவை கிடையாது. புரியுதுங்களா? அதனாலதான் அந்த விரக்தியின் காரணத்தினால்தான் தொடர்ந்து வந்து பிஜேபி கூட்டணியில் விஜய், RSS பிடியில் விஜய், எடப்பாடி அழைத்து வந்த விஜய்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்மளை சம்பந்தப்பட்டி தளபதியை சம்பந்தப்பட்ட சில பொய்யான பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டு வராங்க. அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. தலைவர் சொன்னது போல தாவேகா விசஸ் டிஎம்கே போட்டியே 2 பேருக்கு மட்டும்தான். நீயா நானா பார்த்துக்கலாம். அதுதான் நம்மளோட வேலையை. அதை நோக்கி நம்ம ஒரு பயணமா நம்ம போவோம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தரமான வீடியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.